வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்போவோட ரெனோ சிக்ஸ் ப்ரோ ரிவ்யூ ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து இதோட ரெனோ சிக்ஸ் ப்ரோவோட தம்பின்னு சொல்லலாம். ஒரு சீப்பர் வேரியண்ட் 30,000 ரூபாய்க்கு ஒரே வருஷம் தான் லான்ச் ஆயிருக்கு. ஆமாம், இது அதோட பெட்டராக இருக்கா, எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம இந்த காம்ப்ரமைசஸ் இருக்குது. ஆனால் என்ன காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இதில் நம்ம பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். சார் வேல்யூ 1.14 ஹெட் சார், 0.78 பாடி சார். 1.14 கொஞ்சம் அதிகம் இல்லை, ஓகே, ஓரளவுக்கு அதிகம். ஆனால் இது 5G ஃபோன் கேட்டேன். ஆமாம், ஸோ மேபி அதுக்காக மேபி கொஞ்சம் ஹையாக இருக்கும். அடுத்தது வந்து பாக்ஸ் கண்டென்ஸ், பாக்ஸில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் ரெனோ 6 ப்ரோ மாதிரி தான் அதே பாக்ஸ் கண்டென்ஸாக இருக்குது. 30 வாட் சாரி என்ன 65 வாட் சார்ஜரு உள்ள யூஎஸ்பி டைப் சி சார்ஜரு, கேஸு இயர்ஃபோன், என்னது இந்த சாரி சிம் கார்டு ரிமூவல் டூலு, இது கூட இருக்குது. அண்ட் அவ்வளோதான், கேபிள் யூஎஸ்பி டைப் சி இயர்ஃபோன்ஸ் கூட இருக்கு. இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஆமாம், ஏன்னா இதில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி டைப் சி இயர்ஃபோன்ஸு. அடுத்து பில்டு குவாலிட்டி, டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த ஒரே ஒரு மெயின் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. OPPO Reno 6 ப்ரோவில் கர்வ் டிஸ்பிளே இருந்து அண்ட் கர்வ்ட் எட்ஜஸ் கூட இருந்தது. இதில் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அதே டிசைன், அதே பேக் பேனல், அதே கிளாஸ் ஃபினிஷ் கூட இருக்குது, அதே டெக்ஸ்சரு, அதே கலர்ஸ் மாற்றிட்டே இருக்கும். அண்ட் டிஸ்பிளே கூட ஃப்ளாட் டிஸ்பிளே 90 Hz அண்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே அடுத்து பார்க்கலாம். ஆமாம், அண்ட் சைடில் கிளாஸ் தானே, கிளாஸ் தான் பேக்கில். அதனால அரோரா ஃபினிஷ் கொடுக்கறதுனால மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஆமாம், அண்ட் ஃபீல் அந்த மாதிரி. ஃப்ரேம் வந்து மெட்டல் ஃப்ரேம் தான். மெட்டல் ஃப்ரேமு, சைடில் ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. பட்டன்ஸ் கூட நல்லா கிளிக்கி ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் ஆண்டனா பேண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் எல்லாமே ஒரே மேலே வச்சுருக்காங்கன்னு. ஆமாம், இதில் வந்து ஃபுல் சைடில் இருக்குது. அப்போ அது மேபி 5Gக்காக பண்ணுறாங்க. டிஸ்பிளே 6.43 இன்ச்சு அதே டிஸ்பிளே தான். நிறைய ஃபோன்ஸ்க்கு இதே டிஸ்பிளே சைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது சைட் பஞ்ச் ஹோலு, கார்னர் பஞ்ச் ஹோலு லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் 90 Hz தான். ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் தான் நான் ஃபுல் டைம் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஸ்டார்டரிங் இதெல்லாம் ஒன்றுமே இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அப்புறம் ஆமாம், கலர்ஸ் வந்து அதே தான் ரெனோ 6 ப்ரோ மாதிரி. விவேடும் ஜென்டில், நான் விவேட்லாம் ஃபுல் டைம் யூஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் HDR சப்போர்ட் வேறு இருக்குது. கரெக்ட். அதுக்கப்புறம் வேறு என்ன, வீடியோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய கஸ்டமைசேஷன் அதே ரெனோ 6 ப்ரோவில் இருந்த கஸ்டமைசேஷன்ஸும், அதாவது கலர்ஓஎஸ் 11 இருந்த ஃபுல் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இதில். ஓகே, அடுத்தது கேமரா ஸ்பெக்ஸு. அதில் வந்து குவாட் கேமரா இருந்துச்சு, இது வந்து ட்ரிபிள் கேமரா இருக்குது. என்னெல்லாம் ட்ரிபிள் கேமரா, ஆனால் கரெக்டான கேமரா ரிமூவ் ஒரு சின்ன ஒரு டவுன்கிரேட் மாதிரி தான். அதே 64 MP கேமரா தான் இருக்குது மெயின் கேமரா சென்சரு. அண்ட் அல்ட்ரா வைட் கூட 8 MP சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதே சென்சரு. அண்ட் அதே 2 MP மேக்ரோ சென்சர் கூட கொடுத்துருக்காங்க. என்ன ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அந்த 2 MP மோனோ சென்சர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 MP மேக்ரோ கூட ரிமூவ் பண்ணியிருந்தா மேபி சரி நல்லா தான் இருக்கும். இனி அந்த கேவலமான சென்சர் தான் அது. ஆனால் மற்ற 2 சென்சர்ஸு அதே சென்சர் தான். ரெனோ 6 ப்ரோவில் என்ன சென்சர் இருந்தோ அதே சென்சர் தான் போட்டிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் கூட அதே 32 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, அதே குவாலிட்டி தான். நம்ம குவாலிட்டி எனிவே பார்க்குறோம். இதில் கேமரா சாம்சங்கில் பார்க்கலாம். கேமராவை சிம்பிள் யூஐ தான். ஆப்ஷன் இங்கெல்லாம் குயிக்காக செட்டிங்ஸில் போயிடலாம். அது வேறு மோரில் போனோன்னா மற்ற செட்டிங்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரோ மோடு, மேக்ரோ மோடு, சோலூப். இது ஆமாம், இதில் வந்து போர்ட்ரேட்டில் தான் இவங்களுக்கு இதான் அட்வான்டேஜ். போர்ட்ரேட்டில் போனால் மேலே ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ரைட்டு, அந்த ஃபில்டர்ஸில் தான் நிறையா இருக்குது. இதில் தான் அந்த போகே ஃப்ளார், அது ஏஐ கலர் போர்ட்ரேட்டு. அதுக்கப்புறம் வீடியோலையும் இருக்குது, போர்ட்ரேட் வீடியோவும் எடுக்கலாம். ஆமாம், மேக்ஸிமம் வந்து இது 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. எங்கே இருக்குது, இதில் வந்து போர்ட்ரேட்டில் அண்ட் அந்த ஏஐ ஹைலைட் வீடியோ கூட இருக்குது. அண்ட் ஆப்ஷன்ஸில் 4K 1080p 60 வரைக்கும் போகும், இல்லைனா 4K 30 FPS தான் சப்போர்ட். இது அதுவும் ரெனோ 6 ப்ரோ மாதிரி தான், அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராக்கும் 1080p தான் மேக்ஸிமம். ரைட், 1080p 30. ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது? குவாலிட்டி
ரெண்டும் அதே மாதிரி தான் இருக்கா? எல்லாரும் அந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ரெனோ 6 ப்ரோக்கும் ரெனோ 6க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கேமரா இதில். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி சேம் தான் இருந்தது. ஏன்னா அதே சென்சர் தான். மேபி டிமென்சிட்டி 1200லேருந்து 900 கொஞ்சம் மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் நான் யூஸ் பண்ணும்போது அதே குவாலிட்டி தான் இருந்தது. அதாவது நல்ல குவாலிட்டி தான், சூப்பர் குவாலிட்டி தான் இருந்தது. ஹெச்டிஆரில் நல்லா இருந்தது. அதாவது மெயின் கேமரா யூஸ் பண்ணும்போது 64 MP ஃபோட்டோஸில் 16 MP தான் இனிமேல் அவுட்புட் தான் வரும். ஷார்ப்பாக இருந்தது. கலர்ஸ் நல்லா இருந்தது. அவ்வளோ பூஸ்ட்லாம் பண்ணல. அண்ட் ஷார்ப்னஸ் வேறு நல்லா இருக்குது. ஜூம் பண்ண ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லையே, கரெக்டாக இருக்குது பார்க்கும்போது. இது கொஞ்சம் ஹெச்டிஆருக்காக பண்ணுறோம். ஸோ இதில் எப்படி ஷேடோஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச அவுட்புட்ஸ் பிடிச்சிருச்சு. கலர்ஸும் ஓரளவுக்கு ஓகே. இது நார்மலில் அண்ட் இது அல்ட்ராவைடில் தான் யூஸ்வலி அதே கம்ப்ளைண்ட்ஸ் தான். கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. கலர் பேலன்ஸ், ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் பார்த்தியா கூலராக இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் வார்மராக இருக்குது. அதே டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. அண்ட் அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர் ஆகும் கொஞ்சம் ஃபோட்டோஸு எல்லாமே. இது ஆமாம், இதுவும் நார்மல். இது கொஞ்சம் நைட் டைமில், ஈவினிங் கொஞ்சம் நார்மல் மோடா நைட் மோடா? இல்லை, இது எல்லாமே நார்மல் மோடில் தான் எடுத்தேன். இது ரெண்டு பார்க்கும்போது இது நைட் மோடில் எடுத்தேன். ஸோ பிரைட்னஸ் கொஞ்சம் ஏறிடுச்சு. அண்ட் இது நார்மல் மோடில் கொஞ்சம் இது டல்லாக இருக்குது. ஆமாம், இப்போது அந்த டிஃப்ரென்ஸ் நாடு மாதிரி வரல. இது கொஞ்சம் க்ளோஸ்அப் ரேஞ்சில். இதுவும் இது கம்பேர் பண்ணும்போது அதே தான், சேம். அதே ஒயிட் பேலன்ஸ் பார்க்கும்போது 8 MP சென்சர் கொஞ்சம் வார்மராக இருக்குது. அதாவது அல்ட்ராவைட் கொஞ்சம் வார்மராக இருக்குது. இல்லைனா டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு ஓகே. இதுவும் கொஞ்சம் இண்டோர் ஷாட் தான், கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நான் ஓணமில் எடுத்த ஃபோட்டோஸு. இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. இது மேக்ரோ சென்சர். ஓகே, கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஷார்ப்னஸோட டிஃப்ரென்ஸு 2 MP. அண்ட் இதில் கிளியராக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி எடுத்தான். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணால், உங்கள் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கணும்னா மெயின் சென்சர்லேருந்தே எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அவுட்புட்ஸு. இது நைட்டு இது அப்புறம் தான் வீடியோ. ஓகே, செல்ஃபி கேமரா கூட ஒரு செகண்ட். ஆமாம், செல்ஃபி கேமரா அதே மாதிரி தான் 31 MP சென்ஸ் தான். அவுட்புட் நல்லா இருந்தது. அண்ட் போகே அந்த 32 MP அவுட்புட் தான் கிடைக்கும். ஆமாம், அண்ட் போகே எஃபெக்ட் கூட இது வரைக்கும் எட்ஜ் டிடெக்ஷனில் பிரச்சனை ஒன்றுமே நான் ஃபேஸ் பண்ணல. கரெக்டாக தான் இருந்தது. ஓகே, இப்போ கேமரா சாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்தது வீடியோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டு. OPPO Reno 6ல் ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் சாம்பிள் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் 720p தான் இருக்குது. மேக்ஸிமம் 720p. 1080p சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் சேஞ்ச் பண்ணால் போர்ட்ரேட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் தனியாக ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் எனேபிள் பண்ணால் ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூவ் ஆனாலும் ஓரளவுக்கு நல்லா போர்ட்ரேட் டிடெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. இதில் சிங்கிள் பர்சன் மட்டும்தான் பர்ஃபெக்டாக டிடெக்ட் ஆகும் அப்படின்னு இதில் சொல்லுது. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 1080p கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் நினைக்கிறேன் இந்த சிப்பில். OPPO Reno 6ஓட ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் 1080pயில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த 32 MP கேமராலேருந்து இருக்கிற அவுட்புட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்னோடய வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். டைனமிக் ரேஞ்சும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு டைனமிக் ரேஞ்சு பெட்டராக தான் இருக்குது. கலர்ஸும் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம போர்ட்ரேட் செக் பண்ணுவோம். OPPO Reno 6ஓட 4K சாம்பிள் 4K 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஆடியோ எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் பார்க்கும்போது நான் டச் ஃபோக்கஸ் எதுவுமே பண்ணலை, ஆனால் குவாலிட்டி இதில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு ஆகுதுன்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபோக்கஸ் கரெக்டாக நல்லா தான் இருக்குது. கலர் குவாலிட்டியும் இதில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரு இது இப்போ ColorOS 11 தான் இருக்குது. அது என்ன ColorOS 12 வரும், கண்டிப்பாக வரும். ஓகே, ஆண்ட்ராய்டு 11 ColorOS 11, அடுத்தது ஆண்ட்ராய்டு 12 ColorOS 12 வரும். ரைட். அண்ட் ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பார்த்து ஆகஸ்ட்டில் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போது மேபி செப்டம்பர் கூடி சீக்கிரம் வந்துடும் மோஸ்ட்லி.
அண்ட் ரேம் எக்ஸ்பேன்ஷனும் இருக்குது. அதே தான். 5GB. ரெனோ 6 ப்ரோவில் 357 இருந்தது, இதில் 235 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 5GB தான் இருக்குது இதில். 12GB ரேம்னால அது அப்படி இருந்துச்சு. ரைட்டு. அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன் 100. அதுதான், வேறு எதுவுமே ஸ்டட்டரிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளூயிடாக இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது. டெமன்ஸ்ட்ரேஷன் ஒரு ரொம்ப கேப்பபிளான சிப் தான். அண்ட் எல்லாமே கலர் ஓவர்ஸில் நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். மேபி கேமிங்க்கு 1200 கூட கம்பேர் பண்ணும்போது மேபி கேமிங்க்கு கொஞ்சம் அங்கங்கே ஒரு சின்ன FPS ட்ராப்ஸ் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ரொம்ப கேப்பபிளான சிப் தான். ஸோ கரெக்டாக ப்ரைஸ் அதாவது இந்த பட்ஜெட்க்கு மேபி இப்போ ப்ரைஸ் கட் பண்ணோன்னா மேபி அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த சிப்பு கரெக்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அதே தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். அண்ட் அதே பொசிஷன் கொஞ்சம் கீழே இருக்கும். ரெனோ 6ல் கூட கொஞ்சம் டவுனில் இருக்கும். 5 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். அண்ட் நான் இது வரைக்கும் ஒன்று தான் போட்டிருக்கேன். 5 அனிமேஷன் ஆஃப் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஆமாம், அனிமேஷன் ஆஃப் பண்ண முடியாது. ஆனால் கஸ்டமைஸ் பண்ணலாம் பேசிக்லி. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்ம செக் பண்ணிடுவோம். நார்மல் ஸ்பீட் தான். இது வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, அப்பப்போ கொஞ்சம் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஆனால் அது RGB சென்சர் தான். ஸோ நான் யூஸ் பண்ணல, அவ்வளோ செக்யூர்லாம் இல்லை. மல்டிமீடியாக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஸ்க்ரீனு? மல்டிமீடியாக்கு வேறு லெவலாக இருந்தது. ஏன்னா ரெனோ 6ஓட கூட அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. ஸோ HDR சப்போர்ட் இருக்குது. ஓகே, அடுத்தது கனெக்டிவிட்டி 5G இருக்குது. ஆனால் இந்தியாவில் 5G இல்லை. ஸோ மேபி அதெல்லாம் யூஸ் பண்ணல. எக்கச்சக்க பேண்ட்ஸ் இருக்குது. ஆமாம், சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் விவோ LTE விவோ வைஃபை கூட இருக்குது. அண்ட் கேரியர் அக்ரிகேஷன் கூட இருக்குது. ஸோ எல்லாமே இது வரைக்கும் கால் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது இது வரைக்கும் ட்ராப் ஆகல. கால் குவாலிட்டிலாம் இருக்குது. NFC கூட இருக்குது, இப்போ ஆனில் இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டி இது வரைக்கும் நான் ஒன்றும் பிரச்சனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அப்புறம் அந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸில் HDR தான். DRM ஃபிலிம் பார்க்கும்போது வைட் L1 சப்போர்ட் இருக்குது. HDR HLG இந்த சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ யூடியூப் HDR எல்லாமே ஒர்க் ஆகும். அமேசான் HDR கூட ஒர்க் ஆகும். ஃபுல்லாக கரெக்டாக ஒர்க் ஆகும். நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் HD மட்டும் தான் இருக்கும். HD வரும், ஆனால் HDR ஃபுல் HD வரும். ஆனால் HDR சப்போர்ட் மேபி வராது. பேட்டரியில் வாலி சொல்லியிருக்கோம். அதான் 65 வாட் சார்ஜ் தான் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணும்போது ரெனோ 6 ப்ரோ மாதிரியே 2 டே பேட்டரி லைஃப். 2 டே லைட் யூஸ் பண்ணோன்னா 2 டே வரும். இல்லைனா ஹெவி யூஸ்க்கு ஒரு ஒன் டே ஈஸிலி கிராஸ் ஆகும். அதான் நான் லாஸ்ட் 65 வாட் சார்ஜிங் பண்ணால் ½ அன் ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுமா? ரைட், அது நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வேகமாக சார்ஜ் ஆகும். அண்ட் ஹீட்டிங் ஏதாச்சும் சார்ஜ் பண்ணும்போது ஹீட்டிங் வார்ம் ஆயிடுச்சு. ஹீட்டிங் அன்கம்ஃபர்டபுள் இது ஒன்றும் ஆகலை. கேஸ் போட்டோன்னா கண்டிப்பாக தெரியாது எவ்வளோ இது. ஃபுல்லாக ஹீட் சார்ஜிங் மிர்க்கில் தான் ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஃபோனு ஹீட் ஆகலை அவ்வளோ. ஓகே, கன்க்ளூஷன். இந்த ஃபோனு 30,000 ரூபாய்க்கு எதனால வாங்கலாம்? இது காம்படிஷன் நிறைய இருக்குது. காம்படிஷன் ரேஞ்ச் நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா ரியல்மி X1 Max இருக்குது. ரைட்டு, இப்போ GT Master ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஆமாம், அண்ட் பெரிய இருக்குது, OS இருக்குது. ரைட்டு, சரி, வீடியோக்காக இது வாங்க வேணாம், அது இதை வாங்க வேணாம். ஆனால் அந்த போகே ஃப்ளேர் எஃபெக்ட்லாம் இந்த ஃபோனில் மட்டும் தான் இருக்குது. அதாவது இந்த கலர் எஃபெக்ட் போகே ஃப்ளேர்லாம் அது உங்களுக்கு வேணும்னா OPPO தான் ரெடி பண்ணியிருக்காங்க அது. ஆமாம், அது என்ன OnePlusக்கு மேபி கொஞ்சம் ஃபியூச்சர் அப்டேட்டில் வரும். ஆனால் இந்த ஃபோனில் இப்போ அந்த மெயின் அட்வான்டேஜோட அதுதான் போகே ஃப்ளேர் எஃபெக்ட்ஸ்லாம் இதில் தான் நல்லா இருக்குது. OnePlusல மேபி ஒரு ஆளுக்கு மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸஸ் தெரியும். அண்ட் வேறு எதுக்கு ஓவராலாக இதில் இது நல்ல ஃபோன் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆனால் 30,000க்கு உங்களுக்கு ஆப்போட இது கலர் ஓஸ் வேறு இருக்குது. இதில் OnePlusல என்ன அட்வான்டேஜ்னா ஆக்சிஜன் ஓஎஸ். ஸோ அது வந்து க்ளீனராக இருக்கும். ஆனால் ரெண்டும் பேஸ் இப்போ ஒரே பேஸ் தான் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஓரளவுக்கு சேம் தான் இருக்கும். அண்ட் பில்ட் குவாலிட்டி சூப்பர். இதோட செம்ம பில்ட் குவாலிட்டி. கலரோட இந்த பில்ட் குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அண்ட் டிசைனும் செம்மையாக இருக்குது. ஃப்ளாட் எட்ஜஸ் வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒரு iPhone 12 பில்ட் வந்து பார்க்கறதுக்கு அந்த iPhone மாதிரியே தான். ஆமாம், iPhone 12 சீரிஸ் மாதிரியே இருக்குது. கையில் கூட ஃபீலிங் தான் அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு ஃபோனோட ஹார்ட்வேர் ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் சாஃப்ட்வேர் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை.
ஆனால் இதில் காம்படிஷன் நிறைய இருக்குது இதுதான். ஸோ உங்களுக்கு ஆப்போ ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா அண்ட் மேபி கேமரா கூட ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எனிவே ராங் பண்ணுது. நாட் எடுத்தாலும் இதில் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சேமாக இருக்கும். வீடியோ மேபி ஓஎஸில் அங்கே OnePlusல கொஞ்சம் ஆனால் லோ லைட் வந்து நாடு தான் பெட்டர். ஓகே. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து ப்ரோஸு கண்டிப்பாக டிஸ்பிளே நல்லாயிருக்கு. சார்ஜிங் வேற ஃபாஸ்ட்டு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஆமாம். ஆனால் சில காம்படிஷனில் 120 Hz கொடுக்குறாங்க. ஆனால் இதில் இருக்கா 120 Hz OLED-ஆ இல்லை 120 Hz LCD-ஆ? 120 Hz OLED தான் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் 120 Hz OLED தான் கொடுக்குறாங்க நிறைய பேர். போக்கோ F3 GT இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபோன்ஸ்லாம் மெயின் GT மாஸ்டர் எடிஷன் இருக்கு. ஆர் அட்வான்டேஜ்னா டிமென்சிட்டி 1200 யூஸ் பண்றாங்க. இது வந்து டிமென்சிட்டி, ஆனா டிஃபரன்ஸ் ரியல் லைஃப்ல உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. கேமிங்ல வந்து ஸ்லைட்டா டிஃபரன்ஸ். வெறும் பேப்பர்ல மட்டும் தான் போட்டுருக்காங்க டிமென்சிட்டி 1200 900. டிஃபரன்ஸ் ஆக்சுவலி ரியல் லைஃப் யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கு. சரி, கான்ஸ் ஏதாவது கான்ஸ் இருந்துச்சா? கான்ஸ் பெருசா ஒன்றும் இல்லை, வெறும் ப்ரைஸ் தான். பேட்டரி லைஃப் வேற லெவல் இருந்தது. அதே சேம் ரெனோ 6 மாதிரி தான். அண்ட் அது மட்டும் இல்லை 65 வாட் சார்ஜிங். ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே ஈஸிலி ஒரு 1 டே பேட்டரி லைஃப் இருக்கும். கான்ஸ் எதுவுமே இல்லை. ப்ரைசிங் மட்டும் தான் கொஞ்சம். டிமென்சிட்டி 900 வந்து 30,000 வாங்குவாங்களா அப்படின்ட்டு அப்புறம் கஸ்டமர் நம்ம எப்படியும் கஷ்டம் தான் டிமென்சிட்டி. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஆப்போ ரெனோ 6ஓட இதுதான் பெட்டர் டீல். ரெனோ 6 ப்ரோவோட பெட்டர் டீல் தான் பெட்டர் டீல். ஆமாம், கரெக்ட். ஸோ ஏன்னா அது 40,000க்கு, இது 30,000க்கே இந்த ப்ரைஸிங் இந்த ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. ஆமாம். கர்வ் டிஸ்பிளே வேணாம்னா இதுக்கு வாங்கிக்கலாம். இதுதான் பெட்டர். ஓகே, இதுதான் வந்து ஓப்போவோட ரெனோ 6ஓட ரிவ்யூ. ரெனோ 7 கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. அதையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு மேலே அதோட கேமரா ஃபீச்சர்ஸ் அங்கேயும் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க, பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கும் சிஎஸ்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.